ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நிஷ்டாப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 11வது அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல். இன்னைக்கு படிக்கிற பதம் வந்து 28 முதல் 35 வரை. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. पदम 28. प्रविष्टस्तु गृहं पित्रो परिष्वक्तः स्वमातृभिः ववन्दे शिरसा शब्द தேவகி பிரமுகா முதா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். அவரது தந்தையின் வீட்டிற்குள் புகுந்ததும் அவரது உண்மையான தாயான தேவியை தலைமையாக கொண்ட தாய்களால் தழுவிக்கொள்ளப்பட்டார். பகவானும் தமது தலையை அவருடைய பாதங்களில் வைத்து அவர்களை வணங்கினார். சரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரைக்குள் பிரவேசித்தல் இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. ஹஸ்தினாபுரத்தில் யுதிஷ்டிர மகாராஜாவை இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கினார். பகவான் என்ன பண்ணாரு, மகாபாரத யுத்தம் முடிச்சதும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கௌரவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், கௌரவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா அசுரங்களையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தார். பகவான் என்ன பண்ணாரு, உலகத்தில் இருக்கிற இந்த பூமிக்கு பாரமான யாரெல்லாம் இந்த பூமிக்கு பாரமா இருந்தாங்களோ அந்த பூமிக்கு பாரமா இருந்த எல்லா அசுரங்களையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து குருக்ஷேத்திர போர்கிற பேர்ல எல்லா அசுரங்களையும் கொன்று பூமியோட பாரத்தை குறைச்சிட்டார். பகவான் கிருஷ்ணருடைய அவதார நோக்கம், அவர் ஒரே அவதாரத்துல பல்வேறு லீலைகள் செய்திருவார். பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரே சமயத்துல பல அற்புதங்களை நிகழ்த்திடுவார். என்ன பண்ணாரு, அவர் இந்த பூமியில் அவதாரம் செஞ்சப்போ குந்தி மகாராணி ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் நம்ம படிச்சிருப்போம், 8th சாப்டர்ல. குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள்ல பகவான் எதுக்காக இந்த பூமியில் அவதரிக்கிறாருன்னு யார் என்னென்ன சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, என்ன இருக்கு இங்க, லோ ஆடியோ பிரபுஜி, என் வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா கேக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா, இல்லை அவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கா? நான் ஃபுல் வால்யூம் தான் வச்சிருக்கிறேன். ஓகே, அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் கம்மியா கேக்குது. அவங்க வந்து அவங்க போன்ல வால்யூம் கூட்டி வச்சுக்க வேண்டியதுதான், இல்லாட்டி ஹெட்போன் போட்டு. ஓகே சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? குந்தி மகாராணி வந்து பகவான் இந்த பூமியில் அவதாரம் செஞ்சதுக்கான பல்வேறு காரணங்கள். ஒரு சிலர் சொல்றாங்க, பகவானே நீங்க பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக பூமாதேவி பிரார்த்தனை பண்ணாங்க, பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக நீங்க வந்தீங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து எல்லா தேவர்களும் பிரம்மாவோட தலைமையில போய்
பார்க்கடல்ல உங்ககிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க, இந்த தேவையில்லாத அசுரங்கள் எல்லாம் வதம் பண்ணணும், பூமியில அசுரர்கள் அதிகமாயிட்டாங்க, அதனால பூமி பாரமாயிருச்சு, அதனால நீங்க வந்து பூமியில அவதாரம் செய்யணும் அப்படின்னு தேவர்களுடைய பிரார்த்தனை, பிரம்மாவுடைய தலைமையில தேவர்களுடைய பிரார்த்தனையினால் நீங்க அவதாரம் பண்றீங்கன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க வசுதேவர் தேவையும் அவங்க 2 பேரும் அவங்க நீங்களே அவங்களுக்கு குழந்தையா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. வசுதேவரும் தேவையும் நீங்களே அவங்களுக்கு குழந்தையா வரணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க அவங்களுக்கு குழந்தையா வந்தீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு சிலர் சொல்றாங்க யதுக்கள்லாம் உங்க பக்தர்களா இருக்கிறதுனால அந்த யதுக்களை மகிழ்விக்கிறதுக்காக அந்த குடும்பத்துல நீங்க அவதாரம் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வந்தீங்க. ஒரு சிலர் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க உங்களோட தெய்வீக லீலைகளை இந்த பூமியில செஞ்சு எல்லா கட்டுண்ட ஜீவன்களையும் கவர்வதற்காக, சின்வந்தி காயந்தி கிருணயந்தி சாதவா, எல்லாரும் உங்களுடைய புகழை பாடுவதற்கும் கேட்பதற்கும் இந்த பௌதிக உலகத்துல பூலோகத்தில் இருக்கிற நம்மை போன்ற கட்டுண்ட ஜீவன்கள், பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள் பகவானை நினைவில் கொள்வதற்கு, அவரை பற்றி பாடுவதற்கும் கேட்பதற்கும் பகவான் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அவர் இங்க திருவவதாரம் செய்யவில்லை என்றால், பகவான் இந்த பூமியில அவதரிக்கலைன்னா நமக்கு ஏது வாய்ப்பு அவரை பற்றி பாடுவதற்கு, கேட்பதற்கு, அவரை நினைவில் கொள்வதற்கு? அந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் ஒரே சமயத்தில் அவர் பல திட்டங்களை நிறைவேற்றிவிடுவார், பல அற்புதங்களை செய்திருவார். அதனாலதான் காட் இஸ் கிரேட். இப்ப கிறிஸ்தவர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, காட் இஸ் கிரேட். ஆனா எப்படி கிரேட்? கடவுள் உயர்ந்தவர், கடவுள் மிகச்சிறந்தவர், கடவுள் அமானுஷ்யமான சக்தி படுத்து, எப்படி? அதெல்லாம் பாகவத்தில் இருக்கு. கிருஷ்ணா ஏன் உயர்ந்தவர், அவர் எப்படி அமானுஷ்யமான சக்தி படைத்தவர், வை காட் இஸ் கிரேட், ஏன் கடவுள் உயர்ந்தவர், பாகவதத்தில் இருக்கு. அதெல்லாம் தான் இந்த ஸ்லோகங்கள் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். அப்போ பகவான் கிருஷ்ணர் அவர் மதுரால தோன்றினார். மதுரால கம்சனுடைய சிறைச்சாலையில வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்தார். அப்படி வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து விருந்தாவனம் போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகள் விருந்தாவனத்தில் இருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பி மதுரா வந்து கம்சனை வதம் பண்ணார். கம்சனை வதம் பண்ணிட்டு ஜராசந்தன், காளையவனன் போன்ற அரக்கர்கள்ட்ட இருந்து மதுராவாசிகளை காப்பதற்காக துவாரகையில் ஒரு அழகான கோட்டை, துவாரகை பிரபாஷ கஷேத்திரத்துல கடலுக்கு நடுவுல ரொம்ப அழகான ஒரு கோட்டை விஸ்வகர்மா வைத்து அழகான ஒரு கோட்டை அமைத்தார். எல்லா துவாரகாவாசிகளும், எல்லா மதுராவாசிகளும் துவாரகையில போய் துவாரகை கோட்டைக்குள்ள போய் அங்க இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்க. எல்லாருமே துவாரகையில பாதுகாப்பா இருக்காங்க. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பாண்டவர்கள் தன் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் போனப்போ கிருஷ்ணரும் வனவாசத்துக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் குருக்ஷேத்திர போர்ல கிருஷ்ணர் அங்கே, பாண்டவர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ, பாண்டவர் வனவாசம் போனா காட்டுக்கு போயிடுறாரு, குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்காரு, அவங்க நில்லுன்னா நிக்கிறாரு, உக்காருன்னா உக்காரு, எப்பவுமே அவங்களுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா உண்மையில பார்க்க போனா நாம நினைச்சிட்டு இருக்கோம் பாண்டவர்கள் தான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாங்கன்னு. ஆனா பார்த்தா பகவான் தான் அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்களுக்கு தூதரா போனார் பாண்டவ தூத பெருமாள், பாண்டவர்களுக்கு தூதரா போனாரு. பார்த்தனுக்கு சாரதியா போனார் பார்த்த சாரதி பெருமாள், பார்த்தனுக்கு சாரதியா போறாரு, பாண்டவருக்கு தூதரா போறாரு. அவர்களுடைய நண்பனாக, உறவினனாக, எல்லா விதத்திலும் அவங்களோடயே இருக்கார். அப்புறம் எல்லா விதத்திலையும் அவங்களோட இருக்காரா. இப்ப என்ன நடந்துச்சு, பாண்டவர்கள் வந்து குருக்ஷேத்திர போர் ஏற்பட்டுதா. குருக்ஷேத்திர போர்க்களத்துல அசுரங்கள் எல்லாம் வதம் பண்ணிட்டு யுதிஷ்டிர மகாராஜாவை அரியாசனத்துல உட்கார வச்சார். யுதிஷ்டிர மகாராஜா அரியாசனம் உட்கார வச்சுட்டு அவர் துவாரைக்கு கிளம்புறார். அவர் துவாரைக்கு கிளம்பும் போது குந்தி மகாராணி வந்து வழி மறிச்சிட்டாங்க. ரதத்துக்கு முன்னாடி வந்து, கிருஷ்ணா நீங்க போகக்கூடாது, நீங்க எப்படி எங்களை விட்டு போகலாம், நீங்க நினைக்கிறீங்க எங்க எதிரிகள்லாம் அழிஞ்சிட்டாங்க, எங்க எதிரி எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க, நீ எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது, எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, நாங்க இனி வந்து பாதுகாப்பா இருக்கலாம்னு. ஆனா நீங்க எங்களை விட்டு போனா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? சோ நீங்க எங்க கூட இருக்கிறதா எங்களுக்கு பாதுகாப்பே தவிர
நீங்க எங்களை விட்டு போயிட்டா எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, தயவுசெய்து எங்களை விட்டு போகாதீங்க, உங்களை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது, உங்களை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது, தயவுசெய்து எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்றாங்க. அப்பதான் இந்த பாடல் குந்தி மகாராணிய பிரார்த்தனைகள் ரொம்ப அழகான பிரார்த்தனை. குந்தி மகாராணிக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், பகவான் கிருஷ்ணர் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள்னு குந்தி தேவிக்கு நல்லா தெரியும். அப்ப குந்தி தேவி என்ன பிரார்த்தனை செய்றாங்க? நமஸ்தே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகீரவஸ்திதம். அந்த ஆதி புருஷனான கோவிந்தனுக்கு நான் என் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். நமஸ்தே புருஷம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். அவர் பரமேஸ்வரன், அவர் உள்ளும் புறமும் இருக்கிறார், அவர் எங்கும் இருக்கிறார், அவர் இல்லாத இடம் இல்லை, அவருடைய சக்தி எல்லையற்றது அப்படின்னு ரொம்ப அழகா பகவானை குறித்து பிரார்த்தனை செய்துட்டு பகவானை போக விட மாட்டேங்கிறார். குந்தி தேவிக்கு இருக்கிற 5 மகன்கள் மகாரதர்கள். யுதிஷ்டிரர் தர்மமே உருவானவர், யுதிஷ்டிர மகாராஜா தர்மமே உருவானவர். அர்ஜுனா விஜயன், அர்ஜுனா காண்டிபதாரி, அவர் மகாதேவருக்கு நிகராக யுத்தம் பண்றாரு விஜயன் அர்ஜுனா. பீமா 10,000 யானை பலம், 10,000 யானை பலம் கொண்ட பீமன். இப்படி அமானுஷ்யமான ஆற்றல் படைத்த குழந்தைகளை பெற்றெடுத்த குந்தி தேவி என்ன நினைக்கிறாங்க? எங்களுக்கு கிருஷ்ணரை தவிர வேற அடைக்கலம் இல்லை, கிருஷ்ணாவை தவிர எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லையா? பாருங்க, அமானுஷ்யமான ஆற்றல் படைத்த குழந்தைங்க, அமானுஷ்யமான ஆற்றல் படைத்த குழந்தைகளை பெற்றெடுத்த குந்தி தேவி என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணா தான் அவங்களுக்கு சக்தி, கிருஷ்ணா தான் அவங்க பக்க பலம், கிருஷ்ணர் இல்லைன்னா இவங்க பசங்கள்லாம் தங்க சக்தியே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய சக்திக்கு ஆதாரமா கிருஷ்ணர் இருக்காரு, அதனால கிருஷ்ணா எங்களை விட்டு போயிட்டா எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதுதான் சரணாகதி, இதுக்கு பேர் தான் சரணாகதி. எப்பவுமே கிருஷ்ணர் மட்டும்தான் எங்களை காப்பாற்றுவாரு, கிருஷ்ணரால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். ரக்ஷசிதி விஸ்வாசோ ரக்ஷசிதி விஸ்வாசோ கோபுரத்தே வர்ணம் ததா. பகவானை தவிர எங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது, கிருஷ்ணரை தவிர எங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. இதுதான் வலுவாத உறுதியான பிறளாத நம்பிக்கை. அப்ப குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனையில பகவானால கிளம்ப முடியல. சரி, கொஞ்ச நாள் தங்கிட்டாரு அங்கேயே ஹஸ்தினாபுரத்திலே கொஞ்ச நாள் தங்கிக்கிட்டாரு. திரும்பி கிளம்பும் போது இப்ப யுதிஷ்டிர மகாராஜ் யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணா எங்களை விட்டு போகாதீங்க, உங்களை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது, தயவுசெய்து இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இருங்க. சரி, இப்ப அடுத்தது முதல்ல குந்தி தேவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொஞ்ச நாள் தங்கினார். இப்ப யுதிஷ்டிர மகாராஜா வேண்டிக்கிட்டாரா, திரும்பி கொஞ்ச நாள் தங்கிட்டார். அப்புறம் அங்க துவாரிகள் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்களே, எவ்வளவு பேரு? 16,108 மனைவிங்க. ஒரு மனைவி 2 மனைவி இல்ல, 16,108 மனைவிகளை விட்டுட்டு வந்துட்டார் கிருஷ்ணா. துவாரகையில துவாரகா ஐஸ்வர்ய தாமம், துவாரகாபுரி கிருஷ்ணாவுடைய ஐஸ்வர்ய தாமம். துவாரகை முழுவதுமே முத்து, பவளம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், நவரத்னம் போன்ற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. துவாரகையின் தெருக்கள், வண்ண வண்ண வளைவுகள், அந்த ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்ச்சு, ரோட்ல ஆர்ச் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்ச்சு, அப்புறம் கோபுரம், காம்பவுண்ட் வால், சுற்றுப்பிரகாரம், கோபுரம், அப்புறம் மாடிப்படிகள், மாடிப்படியில் இருக்கிற சைடில் இருக்கிற கைப்பிடிகள், அனைத்து ஜாமான்கள் எல்லாமே விலை மதிக்க முடியாத அணிகலன்களும் ஆபரணங்களால் பொறிக்கப்பட்டது, பதிக்கப்பட்டது. ஐஸ்வர்ய தாம், பகவானுடைய முழு ஐஸ்வர்யம் அது துவாரகையில் இருக்கு. அந்த மாதிரி 1-2 மாளிகையில் 16,108 அரண்மனை, 16,108 ராணிகள், 16,108 ராணிகளுக்கு 16,108 அரண்மனை. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ராணிகள்லாம் யாரு? 16,108 ராணிகளும் லக்ஷ்மி தேவி, 16,108 லக்ஷ்மி தேவிங்க. லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவிய பாவம். கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகம் எப்படி இருக்குன்னு பிரம்மதேவர் சொல்றார் பிரம்மசம்ஹிதையில். பிரம்மசம்ஹிதால பிரம்மதேவர் சொல்றார் பகவானுடைய ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷா. பகவானுடைய ஆன்மீக உலகம் சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்டிருக்கும். அது கருங்கல் செங்கல் எல்லாம் இல்ல. நம்ம ஊர்ல கருங்கல் செங்கலை வச்சு கட்டிடுறாங்க, ஆலோ பிளாக் எல்லாம் வச்சு கட்டிடுறாங்க. ஆனா கிருஷ்ணாவுடைய உலகம் சிந்தாமணி கல். சிந்தாமணி கல்லுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதை வச்சு எதை தொட்டாலும் கோல்டு ஆகும்.
டன் கணக்காக கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் பிரகாரம். கிருஷ்ணாவுடைய பவுண்டரி, வைகுண்டாவுடைய பவுண்டரி, துவாரகாவுடைய பவுண்டரி எல்லை வந்து சிந்தாமணி கல்லால் கட்டப்பட்டிருக்கு. நம்ம வந்து இந்தியாவுக்கு சீனாவுக்கு நல்ல ஒரு சீன பெருஞ்சுவர் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக கல் இல்லையா. சீன பெருஞ்சுவர் ஃபுல்லாக கல், பெரிய சுவர் இருக்கும், இது கல். ஆனால் கிருஷ்ணாவுடைய பவுண்டரி இருக்கு இல்லையா, கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகத்துடைய எல்லை, அந்த பவுண்டரி வந்து ஃபுல் மேட் ஆஃப் சிந்தாமணி ஸ்டோன், சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்டு. சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பவிருக்ஷா, கல்பவிருக்ஷ மரம். பகவானுடைய ஆன்மீக உலகத்தில் கல்பவிருக்ஷ மரம் இருக்கு. கல்பவிருக்ஷான கேட்கறது கொடுக்கும். இப்போ எனக்கு இங்கே ஸ்க்ரீனில் யார் தெரியுறாங்கன்னா கோகிலா மாதாஜி தெரியுறாங்க. கோகிலா மாதாஜி பார்க்குறாங்க, மணி 8:50 ஆச்சு, உபன்யாசம் முடியும் 9:30 மணி ஆகிடும், இதுக்கு மேலே டிஃபன் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உப்புமா வச்சிடலாமா, இல்லை ஒரு குட்டம் இட்லி ஊற்றி வச்சிடலாமா, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இல்லை சாப்பிட்டுட்டு சத்சங்கம் அட்டன் பண்ணலாமா, 2-3 யோஜனை இருக்கு. அப்போ அவங்க வீட்டில் ஒரு சிந்தாமணி, அவங்க வீட்டில் ஒரு கல்பவிருக்ஷ மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நேராக கல்பவிருக்ஷ மரத்திட்ட போய், கல்பவிருக்ஷ மரமே, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஒரு செட்டு பூரி, ஒரு டப்பா அல்வா, கொஞ்சம் சமோசா கொடுன்னா உடனே கொடுத்துரும். சமைக்க வேண்டாம், ஆயில் தேவையில்லை, நெய் தேவையில்லை, ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். கல்பவிருக்ஷ மரம் கேட்டதை கொடுக்கும். கல்பவிருக்ஷான டிசைர் ட்ரீ, நமக்கு என்ன டிசைர் இருக்கோ அது கொடுக்கும். கல்பவிருக்ஷ மரத்திட்ட போய், கல்பவிருக்ஷ மரமே, எனக்கு 2 செட்டு பூரி, அல்வா, சமோசா கொடுன்னா உடனே கொடுத்துரும். நம்ம தான் பாருங்க கிச்சனில் கஷ்டப்படுறோம். பகவானுடைய ஆன்மீக உலகத்தில் கல்பவிருக்ஷ மரம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பவிருக்ஷா, சிந்தாமணி தாமம் ஃபுல்லாக வந்து ஆப்புலண்ட், சுற்றி பிரகாரங்கள்லாம் கோல்டு பிரிஸ்க், தங்க கற்களால் கட்டப்பட்டது. நம்ம சிமெண்ட் செங்கலை வாங்கி வீடு கட்ட முடியல, விலைவாசி விற்கிற விலைக்கு சிமெண்ட் செங்கலை வச்சு வீடு கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறோம். லோன் மேலே லோன் போட்டு லோன் வேலை பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகி வீடு கட்டிடுறோம். அது தமிழில் ஒரு பழமொழி வேற சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. வீட்டை கட்டுறதுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள ஆயுசே முடிச்சு போயிடும். ஆனால் இது தேவையில்லாமல் எடுத்துட்டு இருக்கணும். நம்ம பாருங்க, நம்ம தேவையில்லாமல் இது ஜட உடல் எடுத்தது, ஜீவாத்மா வகை நம்ம தேவையில்லாமல் இது ஜட உடல் எடுத்ததுனால இங்கே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் எந்த மாதிரி இடத்த விட்டுட்டு வந்திருக்கோம்? சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்ட இடத்த விட்டுட்டு, கல்பவிருக்ஷ மரத்தை விட்டுட்டு, சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பவிருக்ஷா லக்ஷாவிரதேசு சுரபி பசு, சுரபி பசுவோடைய மடியிலேருந்து பால் சுரந்து பூமியே பால் ஆறா ஓடுது. பூமியில சுரபி லக்ஷாவிரதேச சுரபி ரவிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். 1 லட்சுமி 2 லட்சுமி இல்ல, ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் பகவானுக்கு சேவை பண்றாங்க. கிருஷ்ணனுடைய ஆன்மீக உலகத்துல, அவருடைய வைகுந்தத்துல, துவாரகா தாமத்துல, ஆன்மீக உலகத்திலேயே துவாரகா தாம் இருக்கு. அந்த துவாரகா தாம் தான் இங்க பூமியில தோன்றி இருக்கு. பகவான் இங்க வரும்போது ஆன்மீக லோகத்தில் அவர் என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காரோ அதெல்லாம் இங்கே வரும். பிருந்தாவனம், யமுனா நதி, கோவர்தன மலை, துவாரகை, அயோத்தியா, மாயாப்பூர், இதெல்லாம் ஆன்மீக உலகம். பகவான் இங்கே அவதாரம் செய்யும் போது அந்த ஆன்மீக உலகம் அப்படியே இங்கே இறங்கி வந்துடும். அதே ஆன்மீக உலகம் இங்கே தோன்றும். ஸோ இப்போ எப்படின்னா, அமெரிக்க அதிபர் இந்தியா வராருன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்க அதிபர் இந்தியா வரும்போது அவர் ஓட்டுற ஓன் காரு, அவருடைய ஹெலிகாப்டரு எல்லாம் இந்தியா கொண்டு வருவாங்க. அவர் அதே ஹெலிகாப்டரில் தான் ட்ராவல் பண்ணுவார். அதே பர்சனல் ஏரோப்ளைன், அவருக்கு தனி ஒரு ஏரோப்ளைன் வச்சுருப்பாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கார் வச்சுருப்பாரு, அவருக்குன்னு ஸ்பெஷல் கார்ட்ஸ் வச்சுருப்பாரு, செக்யூரிட்டி எல்லாம் வச்சுருப்பாரு. அவங்க எல்லாம் இங்கே வருவாங்க. அப்போது ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு இவ்வளவு பந்தோபஸ்து, இவ்வளவு பரிவாரங்கள், இவ்வளவு சேவகர்கள்னா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர் ராஜாதி ராஜன். அவர் இங்கே வரும்போது அவரே வெறுங்கையோட வரணும். அவர் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர்றார். பகவான் விரும்பினா யமுனா நதி வரும், கோவர்தன மலை வரும், பிருந்தாவனம் எல்லாம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து லீலை பண்ணுவார். அந்த மாதிரி ஆத்மீக உலகம் ஐஸ்வர்ய தாமம் துவாரகா. அப்போ அங்கே இருக்கிற துவாரகா தாமம் பகவான் இங்கே லீலை பண்ணும்போது இங்கே பூகோளத்தில் ஒரு துவாரகா தாமம். இப்போ நம்ம எல்லாம் யாத்திரை போகிறோம் இல்லையா, பிருந்தாவனம், மதுரா, துவாரகா,
அயோத்தியா, இதெல்லாம் ஆத்மீக லோகத்தில் இருக்கிற அதே தாமம் தான், அதனுடைய அதே தாமம் தான் இங்கே தோன்றியிருக்கு. பகவான் அங்கே என்னென்ன லீலை செய்கிறாரோ, ஆத்மீக லோகத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதை அப்படியே இங்கே நடத்தினார். அந்த தாமம் இங்கே தோன்றியது, யமுனா நதி எல்லாம் இங்கே தோன்றியது. அந்த மாதிரி தான் துவாரகா. அப்படி ஒரு ஐஸ்வர்ய தாமம். ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் அங்கே பகவானுக்கு சேவை பண்ணுறாங்க. ஒரு லக்ஷ்மி நம்மளை கடைக்கண்ணில் பார்த்தா நம்ம எங்கேயோ போயிடுவோம் இல்லையா? கோகிலா மாதாஜி வந்து ஒரு லக்ஷ்மி கடைக்கண்ணில் பார்த்தாங்க, அவங்க கோடீஸ்வரி ஆயிடுவாங்க இல்லையா? ஒரு லக்ஷ்மி கடைக்கண்ணில் பார்த்தா கோகிலா மாதாஜி கோடீஸ்வரி. ஆனால் பகவானுடைய ஆன்மீக உலகத்தில் ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் இருக்காங்க. 1-2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான லக்ஷ்மி. அந்த ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள்லாம் பகவான் இங்கே வரும்போது அவருடைய ராணிகளாக இங்கே பூமியில் வந்தார். 16,108 ராணிகள். இந்த 16,108 ராணிகளும் 16,108 லக்ஷ்மி தேவிகள். அவங்கள விட்டுட்டு, துவாரகையில் அவங்கள விட்டுட்டு பகவான் என்ன பண்ணாரு? பாண்டவரோட காட்டுக்கு போறாரு. அந்த காட்டிலேயே படுத்து தூங்குறாரு. அவங்க கொடுக்கறது தான் சாப்பிட்றாரு. அவங்களுக்கு தூதனா போறாரு. அவங்களுக்கு தேரோட்டியா போறாரு. அப்ப எவ்வளவு கருணை உள்ளவரா இருக்கு. தன் பக்தர்கள் மேல எவ்வளவு அன்பு இருந்தா, எவ்வளவு பிரியம் இருந்தா, எவ்வளவு கருணை இருந்தா, பாண்டவர் கூடயே காட்டுல சுத்திட்டு இருந்திருப்பார். பாண்டவர் எங்கெல்லாம் போறாரு அவங்க பின்னாடியே போனார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கிருஷ்ணான்னு கையை தூக்கிட்டாங்க. கிருஷ்ணா, எங்களுக்கு உங்களை தவிர வேற கதி இல்லை, அவ்வளவுதான். லைஃப் லாங் அவங்கள பாதுகாக்கிறார். நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம சும்மா ஜபமாலை வச்சு தூங்கி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி நாம ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பக்தனை பாதுகாக்க வேண்டிய சேவை பகவான் தான் இருக்கு. இந்த பக்தர் ஹரே கிருஷ்ணா சொல்றாரு, இவரை பாதுகாக்கணும், இவர் ஆசீர்வாதம் பண்ணணும், இவர் மேல அன்பு செய்யணும். ஸோ கிருஷ்ணா நமக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், நாம தான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் தான் நம்மளை பாதுகாக்கிறாரு, பகவான் தான் நம்மளை பராமரிக்கிறாரு, பகவான் தான் நம்ம காப்பாத்துறாரு, பகவான் தான் அடைக்கலம் கொடுத்திருக்காரு. அப்ப யாரு சேவை பண்ணிட்டு இருக்காரு? பகவான் தான் நமக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பாண்டவர்கள் கூடயே அப்படி நிழலை போல நடக்கிறார். சரி, இப்போ யுதிஷ்டிர மகாராஜா சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க. சரி, கொஞ்ச நாள் இருந்துட்டு பகவான் திரும்பி கிளம்புறார், துவாரைக்கு போலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சு யுதிஷ்டிர மகாராஜா அரியாசனத்தில் உட்கார வச்சுட்டு பகவான் துவாரைக்கு திரும்ப வர்றார். துவாரைக்கு வந்து அவ்வளவு அழகான ஒரு நகரம், ஐஸ்வர்ய தாமம். பாகவதம் தசமஸ்கந்தம், பாகவதம் 10ஆம் ஸ்கந்தத்துல துவாரகையினுடைய ஐஸ்வர்யத்தை வந்து ரொம்ப அற்புதமா வர்ணிச்சிருக்கார் சுகதேவ கோஸ்வாமி. அந்த ஐஸ்வர்ய தாமத்துக்குள்ள பகவான் நுழையிறார். கிருஷ்ணா வந்து துவாரைக்கு வரும்போது நேரா தன்னுடைய தாய் தந்தையரை பார்க்கறதுக்காக போறாங்க, வசுதேவரும் தேவியும். இந்த வசுதேவரும் தேவியும் இருக்காங்களே, அவங்க வந்து பக்தியின் சொரூபம். அவங்க 2 பேரும் பக்தியின் சொரூபம். பகவானுக்காக பல அசௌகரியங்களை ஏத்துக்கிட்டாங்க. பகவான் தன்னை குழந்தையா வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த பகவான் இந்த பூமியில் வந்து லீலை நிகழ்த்தும் போது அவங்க சிறைச்சாலையில பல வருஷங்கள் இருந்தாங்க. பல கஷ்டங்களை ஏத்துக்கிட்டாங்க பகவானுடைய சேவைக்காக. அப்பேற்பட்ட அந்த உன்னதமான தாய் தந்தையர் வசுதேவர் தேவகி. ஸோ அவர் தந்தையின் வீட்டுக்குள் புகுந்ததும் அவரது உண்மையான தாயான தேவகி. ஏன்னா வசுதேவருக்கு நிறைய மனைவி இருந்தாங்க. ஒரு ராஜாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணு கூட நிறைய பெண்கள்லாம் அனுப்புவாங்க. அவங்களே ராஜா கல்யாணம் பண்ணிக்குவார், அவங்களே சமமா பாவிப்பார், அவங்களுக்கும் சமமான அந்தஸ்து கொடுத்துருவார். இப்போ ஒரு ராஜா வந்து ஒரு ராணியை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ராணி கூடயே சீதனமா நிறைய பெண்கள் அனுப்புவாங்க. இந்த ராஜா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தனித்தனியா அரண்மனை கொடுத்து அவங்களே பராமரிப்பார், அவங்களுக்கு மூலமா குழந்தையெல்லாம் பிறப்பாங்க, அவங்க ராஜகுமாரனாவும் இருப்பாங்க. அப்போ அந்த காலத்துல மன்னர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, நிறைய பெண்களை திருமணம் செய்தாலும் அவர்களை சமமாக நடத்தும் அளவுக்கு அந்தஸ்து. அந்த பெண்களை சமமா நடத்துவதற்கும் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம எல்லா இடத்தையும் அன்பு செஞ்சு ஒரு திறமையா, ராஜ்யத்தை மட்டும் திறமையா ஆளல, இல்லறத்தையும் திறமையா ஆண்டிருக்காங்க ராஜாக்கள். இன்னைக்கு ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி படாத பாடுபடுறாங்க சேர்ந்து வாழ்றது. ஒரு ஆண் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து வாழ்றதுக்கு படாத பாடுபடுறாங்க. ஆனா அன்னைக்கு வந்து வசுதேவருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. இந்த மனைவிகளுடைய வசுதேவருடைய மனைவியோடைய சிறப்பெல்லாம் இந்த பாகவதத்தில் இருக்கு. எப்படின்னா,
கிருஷ்ணா வந்து தேவகியோடைய குழந்தை. ஆனா கிருஷ்ணா தேவகியோடைய குழந்தையா இருந்தாலும் பிரபுபாதர் என்ன சொல்றாரு, மற்ற தாய்மார்களையும் தன்னுடைய அம்மா தேவகிட்ட என்ன அன்பு செஞ்சாங்களோ அதே மாதிரி வசுதேவருடைய மற்ற மனைவிகளும் கிருஷ்ணருக்கு அம்மா தான், அவங்களையும் அதே மாதிரி பாவிச்சார். அவங்களும் தேவகிக்கு எந்த அளவு கிருஷ்ணர் மேல அன்பு இருந்ததோ அது அன்பும் பாசம் அந்த தாய்மார் இடத்துலயும் இருந்தது. அதனாலதான் இங்க உண்மையான தாயின்னு தேவகியை பத்தி சொல்லியிருக்கு. மற்றவங்க எல்லாம் கிருஷ்ணருக்கு வந்து தாய்மார்கள் தான், வசுதேவருடைய மற்ற மனைவிகள். வசுதேவரின் மற்ற மனைவிகளும் கிருஷ்ணருக்கு தாய்மார் தான். ஆனா இங்க தேவகி ஸ்பெஷல், ஏன்னா அவங்க கிருஷ்ணர் ஈன்றெடுத்தவங்க. கிருஷ்ணர் தேவகிக்கு குழந்தையா வந்தார். அப்போ தேவகியை என்ன பண்ணார், கிருஷ்ணா வீட்டுக்குள்ள போன உடனே, அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே வசுதேவர் தேவகியின் பாதங்களை தொட்டு வணங்குறார். பாருங்க, இதுதான் வேதிக் கல்ச்சர். தாய் தந்தையருடைய பாதம் தொட்டு வணங்குறது. இன்னைக்கு தாய் தந்தையருடைய பாதம் தொட்டு வணங்குறாங்க இல்லையோ, அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாம தொந்தரவு பண்ணாம அவங்களை நிம்மதியா இருக்க விட்டா போதும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க தாய் தந்தையருடைய பாதம் தொட்டு வணங்குறாங்களோ இல்லையோ, அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாம இருந்தா போதும். அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு. ஒரு காலத்துல பெற்றோர்களுக்கு எவ்வளவு மரியாதை, அவங்க பாதங்களை தொட்டு வணங்கி எவ்ரிடே தினமும் காலையில ராமர் எழுந்த உடனே தசரதர், கௌசல்யா, சுமித்ரா, கைகை இவங்களுடைய பாதம் தொட்டு வணங்குவார். ஆச்சாரியன் குரு வசிஷ்டருடைய பாதம் தொட்டு வணங்குவார். ஒரு ஆகச்சிறந்த உதாரணமா இருந்தார் பகவான் இந்த மனித ரூபத்துல வந்தபோது முட்டாள்கள் தான் ஒரு சாதாரண மனுஷனா நினைக்கிறதா சொல்றாரு பகவத்கீதையில. அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்திரம் பரம் பாவமஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். நான் அந்த பூமியில வரும்போது முட்டாள்களும் அறிவியலிகளும் என்ன ஒரு சாதாரண மனிதரா நினைக்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு பகவான் முழுமுதற் கடவுளா இருந்தாலும் மனித ரூபத்துல வந்ததுனால ஒரு மனிதன் என்ன தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று உதாரணமா காமிக்கிறார். எப்படி தாய் தந்தையை வணங்க வேண்டும், எப்படி அவங்ககிட்ட அன்பு செய்யணும், எப்படி அவங்ககிட்ட பணிவா நடந்துக்கணும், இதை வந்து கிருஷ்ணர் காமிச்சு கொடுக்கிறார், ராமர் காமிச்சு கொடுக்கிறார். அதனால முட்டாள்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு சாதாரண மனிதர் போல இருக்கு. ஆனா பக்தருக்கு நல்லா தெரியும், கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர், கிருஷ்ணா வந்து ரொம்ப எளிமையானவர், கிருஷ்ணா ரொம்ப பணிவானவர், அனைத்து தெய்வீகமான குணத்தின் இருப்பிடம் கிருஷ்ணா. சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, அரண்மனைக்குள்ள வந்து வசுதேவரும் தேவகியின் பாதம் தொட்டு வணங்குறார். அவங்க தன் குழந்தையை அப்படி மார்போடு அணைச்சிக்கிறார். வசுதேவரும் தேவகியும் இந்த தாய்மார்கள்லாம், தேவகியை தலைமையாக கொண்ட தாய்மார்கள் பகவான் கிருஷ்ணரை தழுவி கொண்டனர். அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்றாரு, தமது தலையை அவருடைய பாதங்களில் வைத்து சும்மா தொட்டெல்லாம் வணங்கல, தன் சிரசு தலை வந்து அவங்க பாதங்களை வச்சு வணங்குறாராம். தேவிக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா அம்மாவும் மற்ற எல்லா தாய்மார்களையும் கிருஷ்ணா என்ன பண்றாரு, தன் தாமரை கரங்கள் தொட்டு வணங்குன்னு மட்டும் இல்ல, அவர் சிரசை வந்து அவங்க பாதங்களை தொட்டு வணங்க. அப்ப எப்படி கிருஷ்ணாவுக்கு துளி கூட கர்வம் கிடையாது. அவருக்கு கர்வமோ அகந்தையோ ஆணவமோ கிடையாது, பொய் அகங்காரம் கிடையாது. நான் முழுமுதற் கடவுள், நான் ஏன் இவங்க பாதத்துல வணங்கணும், நான் ஏன் இவங்களை தொட்டு, என் தலையே இவங்க பாதம் வணங்கணும், நான் யாருக்கும் வணங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கல. அதுதான் பொய் அகங்காரம். வணங்காம இருக்கிறது பொய் அகங்காரம். பணிவுங்கிறது தான் வைஷ்ணவருக்கான அழகு. ஸோ கிருஷ்ணா அந்த பணிவை காமிக்கிறாரு. வசுதேவர் தேவகியின் பாதம் தொட்டு வணங்குறாரு. அந்த எல்லா தாய்மார்களும் அவருடைய சிரசு அவங்க பாதங்களை படுற மாதிரி வணங்குறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, தாபுத்திரமங்கமாரோப்ய ஸ்நேகஸ்னுபயோதரஹ ஹர்ஷ விக்வலிதாத்மானஹ சிசிசுர் நேத்ரஜை ஜலைஹி. தங்களது புதல்வர்களை தழுவிக்கொண்ட அவர்கள் பிறகு அவரை தங்களது மடிகளில் அமர்த்தி கொண்டனர். தூய அன்பினால் அவரது ஸ்தானங்களிலிருந்து பால் சுரந்தது. ஆனந்த பரவசத்தால் கண்களிலிருந்து பெருகிய அவர்களுடைய கண்ணீர் பகவானை நினைத்தது. பாருங்க எவ்வளவு தாய் அன்பு, அவங்களுக்கு எவ்வளவு தாய் அன்பு பாருங்க. தேவிக்கு கிருஷ்ணர் மடியில போட்டுட்டார். தேவிக்கு மட்டும் இல்ல, எல்லா தாய்மார்களும் கிருஷ்ணாவை தன் மடியில போட்டுட்டாங்க. கிருஷ்ணாவை மடியில போட்டுட்டவுமே இந்த குழந்தை மேலுள்ள அன்புனால பாசத்தினால தாய்மார்களுக்கு இயல்பா மார்புல பால் சுரக்கும். குழந்தை மேல உள்ள அளவு கடந்த அன்பு. இங்க பசுமாடு கூட அப்படிதான். பசுமாடு என்ன பண்ணும், கோமாதா என்ன பண்ணுவாங்க, கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னே மடியில பால் சுரக்கும். அது என்ன பண்ணுவோம், நக்கி நக்கி கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கும். இதான் தாய்மை.
தாய்மை உள்ளது. தாய்மைன்னு என்னன்னா, அந்த தாய்மைங்கிறது அன்பு தான் பாலாக கொடுக்கிறது. பால், தாயினுடைய அன்பு தான் பால். பசுவுடைய பால் என்னது? தாய்ப்பால், அன்பு. அம்மாவுடைய தாய்ப்பால் என்னது? அன்பு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைய கிருஷ்ணர் எடுத்து மடியில் போட்டுட்டாங்க. மடியில் போட்டுட்டு அவங்க மார்பில் இயல்பாகவே பால் சுரக்குது. அப்புறம் எப்படி கிருஷ்ணரை அபிஷேகம் பண்ணுறாங்க? கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீராலேயே, அவங்களுடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீராலேயே கிருஷ்ணருடைய தாய்மார்கள், தேவிகையை தலைமையாக கொண்ட தாய்மார்கள் தங்கள் கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீராலேயே அவங்களை அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அப்போ இதில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, இந்த தேவகியோடைய மற்ற வசுதேவருடைய மற்ற மனைவிமார்கள், நம்ம உலக வழக்கப்படி சொன்னால் ஒரு கணவனுக்கு 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவி சக்காலத்தி ஆயிடுவான், சக்காலத்தி. அப்போது தேவிகியோடைய மற்ற சக்காலத்திகள் தேவிக்கு மேலே பொறாமை கிடையாது, தேவிக்கு அவங்க மேலே சண்டை கிடையாது, இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவே கிடையாது. எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேலே அன்பு, எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேலே அன்பு பாசம் இருந்ததுனால, இவங்கெல்லாம் பக்தர்களாக இருந்ததுனால வசுதேவருக்கு நிறைய மனைவி இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவோ, நீ பெரியவளா நான் பெரியவளா, அவர் எனக்கு தான் சொந்தம், நான் தான் அவர் கூட இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ கிருஷ்ண உணர்வு எங்கே இருக்கோ அங்கே பிரச்சனை இல்லை. கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்தில் தான் பிரச்சனை. கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம்னாலே பிரச்சனை தான். இறை அன்பு இறை உணர்வு இல்லாத சமுதாயமே பிரச்சனை தான். ஸோ கிருஷ்ண உணர்வு இருக்கிற இடத்துல பிரச்சனை கிடையாது. ஸோ வசுதேவருக்கு நிறைய மனைவிமார்கள் இருந்தாலும் அவங்க தேவிகையோட குழந்தையான கிருஷ்ணரை தன் குழந்தையா பாவிக்கிறாங்க. அவங்க மார்பில் வந்து பால் சுரக்குது, அவங்க கண்ணீராலேயே இந்த குழந்தைய அபிஷேகம் பண்றாங்க. இந்த கிருஷ்ணாவுடைய தாய்மார்கள்லாம், வசுதேவருடைய மனைவிமார்கள் என்ன பண்றாங்க, தேவகியை போலவே அவங்களும் கிருஷ்ணா மேல அன்பு. சுயநலம் கிடையாது, பொறாமை கிடையாது, போட்டி கிடையாது, அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது. இதுதான் ஆன்மீக உலகம். இதுதான் ஆன்மீக உலகம். பக்தர்கள்னா இதுதான். பக்தர்களுக்குள்ள இதெல்லாம் இருக்கவே கூடாது. பக்தர் சங்கத்தில் வந்துட்டா பக்தி செய்ய ஆரம்பிக்கும். பக்தி செய்ய ஆரம்பிக்கும் போது ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபம் உச்சரிக்கிற பக்தர்களுக்குள்ள போட்டி, பொறாமை, பொய்யகங்காரம், ஆணவம், செருக்கு, அகந்தை, பொறாமை இதெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லோரும் பகவான் மேல அன்பு செய்யும் போது எல்லா ஜீவனையும் நேசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அவங்க கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீராலேயே என்ன பண்ணிட்டாங்க, பகவானை அபிஷேகம் பண்ணிட்டாங்க, நினைச்சிட்டாங்க. பகவானை கண்ணீராலேயே நினைத்து விட்டார்கள். ஓகே, அடுத்தது அதாவிசத்ஸ்வபவனம் சர்வகாமம் அனுத்தமம் பராசாதாயத்ர பத்னீனாம் சகஸ்ராணி ச ஷோடச. அதன் பிறகு பகவான் முற்றிலும் பூர்ணமாக இருந்த அவரது சொந்த அரண்மனைக்குள் புகுந்தார். 16,000க்கும் அதிகமான எண்ணிக்கை கொண்ட அவரது மனைவிகள் அவற்றில் வாழ்ந்தனர். பாருங்க, 16,108 ராணிங்க, 16,108 ராணிங்க. அதுக்கு மேல இவங்க எல்லாம் பகவானுடைய வருகைக்காக காத்திருக்காங்க. கிருஷ்ணர் வந்து அஸ்தினாபுரம் போனாரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சு யுதிஷ்டரர் வந்து அரியாசனத்தில் உட்கார வச்சுட்டு அப்புறம் வராங்க. கிருஷ்ணருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி தேவிகள் பகவானுக்காக காத்துட்டு இருக்காங்க. நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மி யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பகவானை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாருக்காவது லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னா, லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குமா கிடைக்காதான்னு எவ்வளவு பேர் ஏங்குறாங்க. இந்த ஜட உலகத்துல எல்லாருக்கும் லக்ஷ்மி தான் வேணும். லக்ஷ்மி கடாட்சம் மேல பற்றாதான்னு தவம் இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலருக்கு லக்ஷ்மி தான் வேணும், பகவான் வேண்டாம். எனக்கு லக்ஷ்மியோட கருணை கிடைச்சா போதும், பகவான் வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ராவண மென்டாலிட்டி. ராவணனுக்கு சீதை தான் வேணும், ராமர் வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ராவண குணம். ராவணன் தான் சீதை வேணும், ராமர் வேண்டாம்னு சொல்லுவார். ஆனா அதே சமயம் ராவணன் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராவணன் மட்டும் சீதையை மட்டும் கடத்தாம ராமரையும் சேர்த்து கடத்திருந்தா என்ன இருப்பார்? ராவணன் சீதையை மட்டும் கடத்தாம ராமரையும் சேர்த்து கடத்திருந்தா என்ன இருப்பாரு? இந்நேரம் நாமளும் அவர் புகழ் பாடிக்கிட்டு இருப்போம். ஹனுமான் புகழ் பாடுற மாதிரி அவரு பக்தராக இருப்பாரு. ஜெய் ராவணன் கி ஜெய், ஜெய் ராவணன் கி ஜெயின் ராவனுடைய புகழ் பாடிட்டு இருக்கோம்.
ஆனா ராவணன் என்ன பண்ணாரு? எனக்கு ராமர் வேண்டாம், சீதை மட்டும்தான் வேணும். எனக்கு பகவான் விஷ்ணு வேண்டாம், லக்ஷ்மி மட்டும்தான் வேணுங்கிறது ராவண மென்டாலிட்டி. அப்ப எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வேணும். லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா நாம் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொள்ளணும். யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொள்றாங்களோ அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. ஏன்னா லக்ஷ்மி தேவி எப்போ அங்கதான் இருக்காங்க. லக்ஷ்மி தேவி எப்பவும் பகவானுக்கு பாத சேவனம் பண்றாங்க. லக்ஷ்மி தேவி எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவை பண்றாங்க. நம்ம பகவானை நோக்கி நம்மளுடைய பக்தியை செலுத்தினா லக்ஷ்மி தேவி தானா வந்துடுவாங்க, பகவான் கூட சேர்ந்து வந்துடுவாங்க. பகவானும் லக்ஷ்மி தேவி எப்போ நம்ம கூட இருப்பாங்க. அப்போ இந்த 16,108 அரண்மனைகள் முற்றிலும் பூர்ணமாக இருந்த அவரது சொந்த அரண்மனை, ஐஸ்வர்யங்கள் நிறைந்தது. அதுக்குள்ள நுழையிறாரு. 16,100 ராணிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல 8 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. 16,108 ராணிகள்ல 8 பேர் ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, லக்ஷ்மணா, காலிந்தி, மித்ரவிந்தா, பத்ரா, நாக்னஜித். 8 பேர். இந்த 8 ராணிகளும் ஸ்பெஷல். அது இல்லாம 16,100 ராணிகள், நரகாசுரன் கடத்தின் போய் வச்சிருந்த 16,100 ராணிகள். பிராக்ஜோதிசபுரம், இந்த பிராக்ஜோதிசபுரம் இன்னைக்கு அஸ்ஸாம். இந்த அஸ்ஸாம்ங்கிற ப்ராவிடன்ஸ்ல தான் நரகாசுரன் வாழ்ந்து வந்தார். இந்த அப்போ அந்த வேத காலத்துல இது பிராக்ஜோதிசபுரம் இருந்தது. அங்க கடத்தி போய் சிறை வச்சுட்டான். அப்புறம் கிருஷ்ணன் போய் நரகாசுரனை வதம் பண்ணிட்டு இந்த 16,100 ராணிகளை ரிலீஸ் பண்ணிட்டார். இவங்க எங்க போவாங்க? இவங்க சொன்னாங்க, பகவானே எங்களை இனி யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நரகாசுரன் கடத்தின்னு போயிட்டான், அதனால இந்த பொண்ணுகளை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. வேத காலத்துல என்ன வழக்கம் இருந்ததுன்னா, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறிட்டா, இல்ல யாரோ ஒரு பொண்ணை கரம் பிடிச்சு இழுத்துட்டாங்க, இல்ல கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. போச்சு. இன்னைக்கு கலியுகத்துல எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. அப்போ இந்த பொண்ணுகள்லாம் சொன்னாங்க, எங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க கிருஷ்ணா. அது மட்டும் இல்ல, உங்களை விட சிறந்த ஆண்மகன் கிடையாது, நீங்களே பரம புருஷோத்தமன், தாங்கள் புருஷோத்தமா, அதனால நாங்க எல்லாருமே உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோன்னு. 16,100 ராணிகளும் கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரும்னு ஆசைப்பட்டாங்க. ஓகே ரைட், நீங்கெல்லாம் துவாரிக்கு வாங்க. கிருஷ்ணா 16,100 ராணிகளை துவாரிக்கு கூட்டிட்டு வந்தார். இந்த 16,100 ராணிகளை துவாரிக்கு கூட்டிட்டு வந்து அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு அரண்மனை. இதுல பாருங்க, கிருஷ்ணாவுடைய அமானுஷ்யமான சக்தி என்னன்னா, ஒரே சமயத்துல கிருஷ்ணா 16,100 கிருஷ்ணர் எக்ஸ்பேண்ட் ஆனார். 16,100 கிருஷ்ணர் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு ராணி கூட இருக்கார். இந்த ஒரு ராணிகளும் ஃபீல் பண்ணவே இல்லை கிருஷ்ணா என் கூட இல்ல. இதுல ஒரு ராணி கூட கிருஷ்ணா என் கூட இல்லன்னு ஃபீலிங் அந்த மாதிரி நினைச்சதே இல்லை, ஃபீலிங்கே இல்லை. இந்த 16,100 ராணிகள் கூட கிருஷ்ணா இருக்கார். அப்போ ஒரு நாள் நாரத முனிவர் இதை பார்க்க வர்றாரு. நாரத முனிவர் அது எப்படி கிருஷ்ணா 16,108 ராணிகளோட குடும்பம் நடத்துறாரு, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும் நாரதர் வர்றாரு. இந்த கலியுகத்தில் நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு மனைவி வச்சு தாட்டுறதே பெரிய கஷ்டம். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்காரு, 16,100 ராணிகளை வச்சு குடும்பம் நடத்தியிருக்காரு. நாரதர் பார்க்க வர்றாரு, வியந்து போனார். ஒரு அரண்மனையில கிருஷ்ணா ருக்மணி கூட ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு அரண்மனையில கிருஷ்ணா சத்யபாமா கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு அரண்மனையில கிருஷ்ணா ஜாம்பவதி கூட சண்டை போட்டு இருக்காரு. இன்னொரு அரண்மனையில கிருஷ்ணா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு அரண்மனையில கிருஷ்ணா யாகம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு அரண்மனையில கிருஷ்ணா பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு அரண்மனையில கிருஷ்ணா அரசியல் விவகாரம் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு அரண்மனையில கிருஷ்ணா தூங்கிட்டு இருக்காரு. இன்னொரு அரண்மனையில கிருஷ்ணா சாப்பிட்டு இருக்காரு. 16,108 ஆக்டிவிட்டிஸ். நாரதர் பாக்குறாரு, 16,108 கிருஷ்ணா, 16,108 அரண்மனை, 16,108 ராணிங்க, 16,108 ஆக்டிவிட்டிஸ். இதுதான் காட் இஸ் கிரேட். அவர் ஒரே சமயத்துல 16,108 லீலைகளை பண்றாரு. இது கூட அவருக்கு சாதாரண விஷயம் தான். காரணம் அவருடைய சக்தி எல்லையற்றது. அவர் தன்னை கோடிக்கணக்கான விஸ்தாரம் பண்ணிக்க முடியும் அவரால். அதனால இது ஒரு சாம்பிள் தான். அதவா பகுநைத்தேன கிம்பாப்தேன ஜவாஜுனா விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தன் வைபவங்கள்லாம் சொன்னாங்க. பகவத்கீதை 10ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தன் வைபவங்கள்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் ஆத்மா, உயிர்வாளிகள் ஆத்மாவா இருக்கிறேன். அப்புறம் ஸ்தாவரங்களில் ஹிமாலயம், மலையில் மேரு, நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம்,
அப்புறம் வந்து தேவர்களில் இந்திரன், பாண்டவர்களில் தனஞ்சயன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு வைபவங்கள்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்ல என்ன இருக்கு அர்ஜுனா? இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். அதவா பகுநெய்தேனி, எதை சொல்ற? என்னுடைய சக்தி எல்லையற்றது. அது ஒரு சாம்பிள் தான் உனக்கு காமிச்சிருக்கேன். அந்த சாம்பிளை பார்த்தாலே தலை சுத்துது. அதவா பகுநெய்தேன கிம்பாப்தேன தவாஜுனா விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். என்னுடைய அம்சத்தை எல்லாம் உனக்கு காமிச்சிட முடியாது, என்னுடைய வைபவங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அதுல ஒரு சும்மா ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு அதுவே பக்கம் பக்கமா போகுது. அது மாதிரி கிருஷ்ணா வந்து 16,108 ராணிகளோடு அற்புதமா லீலை பண்றாரு. ஸோ இந்த நாரத முனிவர் இதை பார்த்து வியந்து போனார். ஸோ அடுத்தது பத்ஞா பதிம் புரோஷ்ய கிருஹானுபாகதம் விலோக்கிய சஞ்சாத மனோ மகோத்சவ உஸ்தூராராசக சாசனாசயாத் சாகம் ஹிருதை வரீடித லோச்சனானனா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராணிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியூரிலிருந்து வீடு திரும்பிய தங்கள் கணவரை கண்டு மனம் மகிழ்ந்தனர். ராணிகள் உடனடியாக தங்களது ஆசனங்களிலிருந்தும் தியானங்களிலிருந்தும் எழுந்து சமூக வழக்கப்படி கூச்சத்துடன் தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு நாணத்துடன் பார்த்தனர். இது கலியுகத்திலெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த கூச்சம், வெக்கம், நாணம் இதெல்லாம் இங்கே பறக்க விட்ட நம்ம ஆண்களுக்கும் கிடையாது, பெண்களுக்கும் கிடையாது. ஸோ கலியுகத்தில் இந்த கூச்சமே கிடையாது. கூச்ச சுபாவம், வெக்கப்படுறது இதெல்லாம் ஏறக்குறைய குறைஞ்சி போச்சு. ஏதோ ஒரு சில மக்கள்கிட்ட இன்னும் இருக்கு. இந்த நகர வாழ்க்கை, நரக வாழ்க்கை இருக்கு இல்லையா? என்னைக்கு இந்த நகர வாழ்க்கை மாடர்ன் சிவிலைசேஷன் வந்ததோ அப்போ வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் போச்சு. அரைகுறை ஆடை உடுத்திக்கிறது, கூச்சப்படுறது கிடையாது, தெருவிலேயே குத்தாட்டம் போடுறது, விலங்குகள் மாதிரி வாழ்றது, விலங்குகள் மாதிரி உறவு கொள்றது. ஆனால் பாருங்க, வேத காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க, தங்கள் கணவரை பார்த்தோன்னே அவங்க எழுந்து நாணத்தால் முகங்களை மூடிக்கிறாங்க. ஐயோ கணவர் வந்திருக்காரு சந்தோஷத்துல. ஒரு பக்கம் சந்தோஷம், நீண்ட நாட்களுக்கு அப்புறம் கிருஷ்ணர் திரும்ப வர்றாரு, அவரை பார்த்து சந்தோஷம். தியானம், அவங்க பகவானே தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எழுந்து கூச்சப்பட்டு கணவர் முன்னாடி அப்படியே உடம்பெல்லாம் வந்து சிலிர்த்து போய் நாணத்தினால முகத்தை மூடிக்கிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதே அபூர்வம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வாழ்றவங்ககிட்ட வேணா பார்க்கலாம். நம்ம வேத கலாச்சாரப்படி, நம்முடைய கலாச்சாரப்படி வாழ்றவங்ககிட்ட இதெல்லாம் இருக்கும். மேற்கத்திய கலாச்சாரப்படி வாழ்றவங்ககிட்ட இதெல்லாம் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க. வெக்கம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்னன்னு கேட்பேன். எவ்வளோ கிலோ எந்த கடையில் கிடைக்குங்க? இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பெல்லாம் கிலோ எவ்வளோங்க எந்த கடையில் கிடைக்குன்னு கேட்பாங்க இந்த காலத்தில், கலியுகத்தில். அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ரைட். ஸோ அடுத்து என்ன நடந்தது? தம் ஆத்மஜே திருஷ்டிபீர் அந்தராத்மன துரந்த பாவாக பரிரேபிரே பதிம் நிருத்தமபியாஸ்ரவத் அம்பு நேத்ரியோர் விலஜதி நாம் பிருகுவர்ய வைக்லவாத். பரவசம் கடக்க முடியாத அளவிற்கு தீவிரம் அடைந்திருந்ததால் வெக்கப்பட்ட ராணிகள் முதலில் பகவானை அவருடைய இதயங்களில் தழுவிக்கொண்டனர், பிறகு பார்வையால் தழுவிக்கொண்டனர், அதன் பிறகு தங்களுடைய மகன்களை அனுப்பி அவரை தழுவிக்கொள்ள செய்தனர். இது தாங்களாகவே தழுவிக்கொள்வதற்கு சமமாகும். ஆனால் பிருகுகளில் தலைமையானவரே தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் தங்களை அறியாமல் அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். இது ஆனந்த கண்ணீர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கணவர் வீடு திரும்பினார்னா ஆனந்த கண்ணீர். கலியுகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இதை முதல் முடிச்சிருவோம். கிருஷ்ணர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்ததுனால இந்த மனைவிகள் ஆனந்த கண்ணீரால் அழுகிறாங்க. 3 விதமா கிருஷ்ணரை தழுவிக்கிறாங்க. முதல்ல இதயத்தால கிருஷ்ணாவை தழுவிக்கிறாங்க, 2வது கண்களால தழுவிக்கிறாங்க, 3வது தன் மகன்களை அனுப்புறாங்க. ஏன்னா ஒரு தாயினுடைய மகன் வந்து அந்த தாயினுடைய உடலின் ஒரு பாகம். ஏன்னா அந்த அம்மாட்டு இருந்தா வந்தாங்க. அவ இந்த மகனை அனுப்பி தழுவிக்க செய்யும் போது தானே தழுவிக்கொள்ற மாதிரி. இப்படி அன்புனாலையும் பாசத்தாலும் பக்தியாலும் துவாரகா ராணிகள் முதலில் கிருஷ்ணாவை எப்படி தழுவிட்டாங்க? இதயத்தால் அப்படியே ஆலிங்கனம் பண்ணாங்க. 2வது கண்களாலே ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். 3வது தன் மகன்களை எழுப்பி ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். கட்டுப்படுத்த முடியாம ஆனந்த கண்ணீர் சிந்துறாங்க, அழறாங்க. ஸோ வேதகால வழக்கம் என்னன்னா, கணவர் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு அப்படின்னா
அந்த மனைவி பொது இடத்துக்கு போக மாட்டாங்க, பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்க மாட்டாங்க, தன்னை அழகுபடுத்திக்க மாட்டாங்க, பொது இடங்களில் வந்து சிரிச்சு பேச மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஃபீலிங்கோடு இருப்பாங்க. கணவர் எப்போ திரும்ப வருவாரோ அந்த ஃபீலிங்லேயே தன்னுடைய சுக துக்கம்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. இது ஒரு காலத்தில் இருந்தது, இது ஒரு வழக்கம் இருந்தது. சரி, இது அப்போ எப்பெல்லாம் காலம்லாம் மாறி போயிடுச்சா, சரி அதை விட்டுருவோம். கிருஷ்ணர் திரும்ப வந்த உடனே இவங்க தங்களை அழகுபடுத்திக்கிறாங்க. இது அடுத்தது. கணவர் முன்னாடி ஒரு மனைவி, கணவர் வந்து அலுவலகத்திலேருந்து வரும்போதோ, இல்லை கணவர் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போதோ, இல்லை வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போதோ அவரை மகிழ்விக்கிற மாதிரி நடந்துக்கணும். நல்லா சிரித்து 4 வார்த்தை பேசணும், அன்பாக நடந்துக்கணும், சேவை பண்ணணும், அலங்காரம் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து கணவர் முன்னாடி செய்யணும். இன்னைக்கு கலியுகத்தில் எல்லாம் தலைகீழ நடக்குது. கலியுகத்தில் வந்து எல்லாம் தலைகீழ நடக்குது. சரி, என்னது கலியுகத்தில்? கலியுகத்தில் கணவன் மனைவி அந்யோன்யமே இல்லாமல் போயிடுது. ஒரு அக்ரிமெண்ட்டு தான் கல்யாணம். இது இங்கே வந்து கலியுகத்தில் திருமணங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா, இவர் ரொம்ப வசதியாக இருக்காரா, அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், குணத்தினால இல்லை. அவரும் என்ன பார்க்குறாரு, இந்த பொண்ணு அழகாக இருக்காளா, கல்யாணம் பண்ணிக்கலாம், குணத்தினால இல்லை. அப்போ பணம், அழகு இதுதான் வந்து பிரதானமாக இருக்கா, அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதில் வந்து திருப்தி அதிருப்தி வரும்போது என்ன பிடிக்காது விட்டு போயிடுவேன். அப்புறம் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கணவர் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கே போக மாட்டார். ஏன்னா வீட்டில் போனால் சண்டை வரும், சண்டை பண்ணிக்க. ஸோ கலியுகத்தில் அந்த அந்யோன்யம் இல்லை, அன்பு இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சரியான பயிற்சி கிடையாது. ஒரு வேத காலத்தில் பெண்களுக்கு தகுந்த பயிற்சி இருந்தது, ஆண்களுக்கு தகுந்த பயிற்சி இருந்தது. ஆண் வந்து குருகுலத்தில் படித்து ஆன்மீக குருட்டு வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு அவருக்கு இல்லற வாழ்க்கையில் போனாலும் அவர் ஆன்மீக விஷயங்களை தர்மத்தை ஃபாலோ பண்ணுவார். தர்மம் ஆணுக்கு கற்பு தர்மம், பெண்ணுக்கு கற்பு பதிவிரதை. பெண்ணுக்கு கற்பு வந்து பதிவிரத தன்மை, ஆணுக்கு கற்பு வந்து தர்மம். ஆண் எப்பவுமே தர்மத்தின்படி நடக்கணும், பகவானுடைய பக்தனா இருக்கணும். பெண்ணாகப்பட்டவள் எப்பவுமே கற்பு கரசியாக இருந்து அந்த கணவருக்கு சேவை பண்ணணும். இதெல்லாம் ஒரு காலத்தில் பயிற்சி இருந்தது. கலியுகத்தில் பயிற்சியே இல்லாதனால கல்யாணம் பயிற்சியே கிடையாது. ஏதோ ஒரு அட்ராக்ஷனில் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமே பண்ணிக்கிட்டு எப்படி வாழ்றதுன்னு தெரியாமல் சண்டை போட்டுக்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இந்த பாகவத கல்வி, நம்முடைய வேத கல்வி எல்லாம் தொலைச்சிட்டது தான் காரணம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல், பயிற்சி இல்லாமல், முறையற்ற பயிற்சி இல்லாமல் திருமணம் நடக்கிறதுனால இன்னைக்கு அதில் ஏமாற்றம், அது வந்து அதிருப்தி, சண்டை சச்சரவு, நிம்மதி கிடையாது. கணவனுக்கு மனைவி மேலே பற்றுறது இல்லை, பாசம் இல்லை, மனைவிக்கு கணவர் மேலே பாசம் கிடையாது, அன்பு கிடையாது. அங்கெல்லாம் சுயநலம், கர்வம், பொய் அகங்காரம், இதுதான் வாழ்க்கை. அதனால தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ண உணர்வுள்ள சமுதாயம் நிம்மதியாக இருக்கும், கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் தொந்தரவும் சண்டை. இதுதான் குடும்ப வாழ்க்கை. எந்த வீட்டில் கிருஷ்ண பக்தி பண்ணுறாங்களோ அந்த வீடு கோயிலாக இருக்கும். எந்த வீட்டில் கிருஷ்ண பக்தி இல்லையோ அதை வந்து இருண்ட கிணறுகிறார் பிரகலாத். பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு, ஹித்வாத பாதம் கிரகம் அந்த கூபம். எந்த வீட்டில் கிருஷ்ண பக்தி இல்லையோ அது இருண்ட கிணறுக்கு சமமானதுங்கிறார். இருண்ட கிணறுல விழுந்தா நிம்மதியா இருக்க முடியுமா? அங்கே வெளிச்சம் கிடையாது, தண்ணியும் கிடையாது, அப்படியே கஷ்டப்பட வேண்டியதா உயிர் போற வரைக்கும். அப்படிதான் ஆயிடுச்சு. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? கிருஷ்ண உணர்வற்று பகவானுடைய பக்தி இல்லாதனால சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ பக்தி தான் பிரதானம். கிருஷ்ணர் நம்ம வீட்டில் நடுநாயகனாக இருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. கணவரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறாங்க, மனைவியும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளும் நல்ல கிருஷ்ண பக்தி உள்ள குழந்தைகளாக வருவாங்க. அந்த வீடே வந்து வைகுண்டமாக இருக்கும். இல்லாட்டி வெறும் இருண்ட கிணறாக தான் இருக்கும். ஹோம் தியேட்டர் போட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு அது இருண்ட கிணறாக தான் இருக்கும். சரி, அடுத்தது என்னாச்சு? யத்யபி அசோ பார்ஷகதோ ரகோ கதஸ் ததாபி தஸ்யாங்கிரியுகம் நவம் நவம் பதே பதே கா விரமேத தத்பதாத் சலாபியஸ்ரீர் நஜஹாதி கர்கிஷித். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடையராது அவர்கள் பக்கத்திலேயே இருந்த போதிலும் அவரது பாதங்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு தடவையும் புத்தம் புதிதாகவே காட்சியளித்தன. லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் இயற்கையாகவே ஓய்வின்றி நடமாடிக்கொண்டே இருந்தாலும் அவளால் பகவானுடைய பாதங்களை விட்டு விலக இயலவில்லை. எனவே அத்தகைய பாதங்களில் ஒரு முறை புரணம் கொண்ட எந்த பெண்ணாலும் அவற்றை விட்டு விலக முடியாது, இயலாது. இது பகவானுடைய தாமரை பாதத்துடைய மகிமை. பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை ஒரு முறை நம்ம அடைக்கலம் கொண்டுட்டோம்னா நம்மளால் அதை விட முடியாது.
ஏன்னா அந்த தாமரை திருப்பாதம் எல்லாருக்கும் அடைக்கலம். பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்கள், மகா ரிஷிகள், பிரபஞ்சமே அதுலதான் அடைக்கலமா இருக்கு. பிரபஞ்சமே அதுலதான் அடைக்கலம் இருக்கு. ரைட்? அப்போ பாகவத் என்ன சொல்லுது? சமாஸ்ருதாயே பத பிளல்பல பிளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பவாம்புதிர் வஸ்ஸ பரம் பதம் 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 யத்பி பதம் நதேஷாம். ஜட உலகத்துல நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அபாயம், டேஞ்சர். எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. அது இந்த ஜட உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல துன்பம் சமுத்திரம் மாதிரி இருக்கு. அது எப்பேற்பட்ட நீச்சல் வீரனை போட்டாலும் கடந்து வர முடியாது. நான் ஒருத்தர் சொல்ல, நான் நீச்சல்ல கோல்டு மெடல் வாங்கிட்டேன், எனக்கு நடுக்கடல் விடுங்க, நான் நீந்தி வந்துருவாரா? வர முடியாது. அந்த மாதிரிதான் இந்த உலக துன்பம். ஆனா யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைச்சிட்டாங்களோ, பற்றி கொள்றாங்களோ, அவங்களுக்கு இந்த சமுத்திரம் போல இருக்கிற கடல் துன்பம் எல்லாம் கன்று குட்டியோடைய காலடியில் தேங்கின தண்ணி மாதிரி. கண்ணு குட்டியோடைய காலடியில் தேங்கின தண்ணியை ஒரு சின்ன குழந்தை கூட கிராஸ் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு பக்தர் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடலாம். அத்தகு தாமரை திருப்பாதம், பகவானுடைய தாமரை திருப்பாதம். அதை யார் புகழும் கொள்றாங்களோ அவங்களுக்கு அதை விட்டு விலக முடியாது. லட்சுமி தேவிக்கு இன்னொரு பேர் சஞ்சலா. அவங்க ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்களாலேயே பகவானுடைய தாமரை பாதத்தை விட்டு விலக முடியல. அப்படி இருக்கும் இந்த ராணிகள், அவங்க எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பார்க்கும்போது புத்தம் புதுசாவே காட்சியளி. கிருஷ்ணா நவ யௌவனம். அவர் பழசெல்லாம் கிடையாது. அவர் எப்பவுமே இளமையானவர் தான். ஒரு பழமையானவர், ஆனா இளமையானவர். அது இந்த ஜட உலகத்துல வேற யாருமே அப்படி சொல்ல முடியாது. கிருஷ்ணருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அவர் பழமையானவர், இளமையானவர். ஏவம் நிருபானம் ரிக்ஷித பார ஜன்மனாம் அக்ஷோகினீபிஹி பிரவருத்த தேஜசாம் விதாய வைரம் சசனோ யதா நலம் மிதோ பதேனோ பரதோ நிராயுதா. பூமிக்கு பாரமாக இருந்த அந்த அரசர்களை கொன்ற பிறகு பகவான் சமாதானம் அடைந்தார். தங்களுடைய குதிரைப்படை, யானைப்படை, ரதப்படை மற்றும் காலால் படை போன்ற படைகளில் பலத்தினால் திமிர் பிடித்தவர்களாக மாறியிருந்தனர். பகவான் எந்த கட்சிக்காகவும் போரிடவில்லை. ஆனால் சக்தி வாய்ந்த அரசர்களுக்கிடையில் போரை மட்டுமே அவர் தூண்டிவிட்டார். தங்களுக்கிடையில் அவர்கள் போர் செய்து கொண்டனர். மூங்கில் காற்றில் எவ்வாறு மூங்கில்களுக்கிடையில் உராய்வு ஏற்பட்டு தீப்பொறி விளைவிக்கும் காற்றை போல அவர் நடந்து கொண்டார். கிருஷ்ணா சர்வ காரணம். அவர் என்ன பண்றாரு? கிருஷ்ணா இந்த அசுரங்களை நம்ம முன்பே பேசின மாதிரி இந்த கர்வம் கொண்ட, அகங்காரம் கொண்ட சத்திரியர்கள் இவங்களெல்லாம் ஒரு இடத்துல வர வச்சு இவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு எல்லாரோட கதையை முடிச்சிட்டார். அவ்வளவுதான். அவர் அதிலிருந்து விலகி இருக்கார். ரைட். சயேஷ நரலோகஸ்மின் அவதீர்ண சமாயயா ரேமே ஸ்ரீரத்ன கூடஸ்தோ பகவான் பராகுதோ யதா. அந்த பரமபுருஷர் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது காரணமற்ற கருணையால் அவரது அந்தரங்க சக்தியின் வாயிலாக இந்த பூமியில் தோன்றி பௌதிக விவகாரங்களில் ஈடுபட்டிருப்பதைப் போலவே பெண்மணிகளுக்கு இடையில் இன்பம் அனுபவித்தார். அவர் இந்த 16,108 ராணிகளுக்கும் ஒரு சாதாரண கணவனை போல நடந்துகிட்டார். ஆனா உண்மையில பகவான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்களோடு ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கார். அந்த பக்தருடைய அன்பு. அப்போ ஒரு பக்தன் பகவான் மேல் உள்ள அன்புனால அவரை குழந்தையா பெற்றுக்கொள்ளலாம், அவரை கணவரா ஏற்றுக்கொள்ளலாம், அவரை காதலனா ஏற்றுக்கொள்ளலாம், அவருடைய நண்பனா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம். நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்க நம்ம கிருஷ்ணர்கிட்ட நம்ம அன்பு தூய்மையாகும் போது நம்ம எந்த மாதிரி உறவு கொள்ள நினைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் கிருஷ்ணர் நம்ம கூட அன்பு செய்வார். அந்த மாதிரி அவர் முழுமுதற் கடவுளா இருந்தாலும், சர்வசக்தி படைத்தவராக இருந்தாலும், அமானுஷ்யமான ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும், ஒரு சாதாரண கணவர் மனைவி இடத்தில் எப்படி அன்பு செய்வாரோ அதே மாதிரி துவாரகையில் இந்த பெண்களோடு, இந்த மனைவி ராணிகளோடு, லட்சுமிகளோடு பகவான் ஆனந்தமாக இன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, துவாரகையில் எவ்வளவு ஐஸ்வர்யம், எவ்வளவு ஆனந்தம். அப்போ கிருஷ்ணா துவாரகைக்குள் நுழைந்த பொழுது அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணாவுடைய தாய் தந்தையர், அவருடைய தாய்மார்கள், அவருடைய மனைவிமார்கள், துவாரகாவாசிகள் எல்லாருக்கும் ஆனந்தம். அப்ப கிருஷ்ணர் துவாரகையில் நுழைந்த பொழுது அனைவருக்கும் ஆனந்தம், பேரானந்தம். அதே போல பகவான் கிருஷ்ணர் நம் இதயத்தில் எழுந்தருளும். நம்ம இதயத்தில் ஏற்கனவே இருக்கார். கிருஷ்ணர் எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. நம்ம மறந்து போயிட்டோம். அந்த கிருஷ்ணரை இதயத்தில் நாம் எழுந்தருள பண்ண வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம் இதயத்தில் எழுந்தருள பண்ணினா நாம் எப்பவுமே ஆனந்தத்துல துள்ளி குதிச்சு நடனம் ஆடலாம். எப்படி பகவான் இதயத்தில் எழுந்தருள பண்றது?
எப்போ ஒரு நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இடையராது பகவானுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்போமே ஆனால் பகவான் நம்ம இதயத்தில் எழுந்தள்ளுவார். அந்த துவாரகையை போல நம்ம இதயம் ஐஸ்வர்யமாக மாறிவிடும். அங்க அனைத்து விதமான ஆனந்தத்தையும் நம்ம உணரலாம். இந்த ஜட உலகமே நமக்கு துவாரகையா தெரியும். யாருடைய இதயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தினமும் நான் நினைத்து கொண்டே இருக்கிறோமோ, இடையராது பகவான் நாமத்தை உச்சரிக்கிறோமோ, அவருக்கு சேவை பண்றோமோ, நமக்கு இந்த உலகம் கஷ்டமா தெரியாது. இது நமக்கு துவாரகையாக காட்சியளிக்கும். இங்க நம்ம ஆனந்தமா இருக்கலாம், வாழும் போது சந்தோஷமா இருக்கலாம், இந்த உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபுபா ரொம்ப அழகான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம நல்லா நாம ஜெபம் பண்ணணும், பக்தர் சங்கத்துக்கு வரணும், பாகவதம் கேட்கணும், கிருஷ்ண உணர்வை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வுல நம்ம எவ்வளவுக்குள்ள பக்குவமாகறோமோ, எவ்வளவுக்குள்ள கிருஷ்ண உணர்வை அதிகரித்துக் கொள்றோமோ, அப்ப இந்த உலகமே நமக்கு துவாரகையா தெரியும். இங்க வாழும் போதும் ஆனந்தமா இருக்கலாம், இந்த உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடலாம். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.